நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா ஆண்டாள் வளர ஆரம்பிச்சார். இதுவரை நண்பனா இருந்த கண்ணன் காதலனாக மாறினான். எப்படியாவது கண்ணனை தான் அடைஞ்சு நம்ம தீரணும். அதனால என்ன செய்யலாம்னு யோசிச்சா ஆண்டாள். ஏன்னா தானோ மானிட பிறவி, அவனோ பறந்தாம, அவனை அடையணுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. என்ன செய்யலாம்னு யோசிச்சா, நம்ம பெரியோர்கள் சாணக்கியர் ஒரு வகுத்த முறை இருக்கிறது இல்லையா, சாம தான பேத தண்டம். அதை பயன்படுத்தியா அதை எப்படியாவது கண்ணன் அடைஞ்சிடணும் அப்படின்னு முடிவு செய்தார். முதல்ல சாமம் சொல்ல சொல்லி சமாதானமா பேசி கண்ணன்ட்டையே முதல்ல ஆரம்பிச்சார். கண்ணன்ட்ட பேசுறா. கண்ணா, உன் முகம் மாயமந்திரமோ, நீ ரொம்ப மோசம்பா. நாங்க விளையாடும் போது எங்களோட சிற்றிலையும் சிதைக்கிறாய், சிந்தையையும் சிதைக்கிறாய். ஏன் எங்களை இவ்வளவு துன்பப்படுத்திட்டே இருக்க? எங்களை துன்பப்படுத்துறதுனால உனக்கு என்னதான் கிடைக்கிறது? இவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதும் எங்கள் மேல இரக்கம் காட்ட மாட்டேங்கிறியேன்னு கண்ணனிடையே முதல்ல தூது போய் தானே பேசி பார்க்கறா. ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல. அடுத்த வழிமுறை தானம். யாருக்காவது ஏதாவது தானம் கொடுத்து அவர்களை வழிக்கு கொண்டு வரலாம் பார்க்கறா. காமனை முடிச்சுக்கிறா. காமனே, வேங்கடவர்க்கு என்ன விதிச்சு விடு. புள்ளின் வாய் பிளந்தவனை அடையறதுக்கு நீ உதவு. துவரை பிரானுக்கே நான் சங்கற்பிச்சு வச்சுட்டேன். அந்த கமலவண்ணன் என்னை பார்க்கிற மாதிரி பண்ணேன்பா. திருவிக்கிரமன் என்னை தொடர மாதிரி செய்யும். கேசவனோட கால் பிடிக்கிற பாக்கியத்தையாவது எனக்கு கொடு. அவனுக்கு பணி செய்துட்டே இருப்பேன். இப்படியெல்லாம் நீ செய்தனா உனக்கு என்ன தருவேன்னா, நெல்லு தரேன், கரும்பு தரேன், கட்டி அரிசி அவல் தரேன், மலர்கள் கொண்டு உன்னை வழங்கும், உன்னோட கொடிய சுவரல வரைஞ்சு உன்னை தொடரேன், உனக்காக நோம்பு இருக்கிறேன்னு காமனிடம் சொல்லி பார்க்கிறார். அப்பவும் ஒன்றும் நடக்கல. அடுத்து தன்னோட நந்தவனத்துக்கு சென்று அங்க இருக்கிற குயில், மயில், கிளி எல்லாத்தையும் சொல்றான். என்னோட பவழவாயனை வர சொல்லேன், என்னோட வேங்கடவனை வர சொல்லு, பூவேணி, சங்கச்சிக்கிற பாணியை வர சொல், என் காதலனை வர சொல், திருமாலை வர சொல், நாராயணனை வர கூவு. இப்படியெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு பாலும் அமுதும் பழமும் தருவேன். இதுக்கு மேல உங்களோடலாம் நான் தோழமை கொள்ளுவேன் அப்படின்னு ஆசை காட்டி பார்க்கிறார். அப்படியும் எதுவும் நடக்கவில்லை. அதனால கண்ணன்கியே பேதம் காட்டி பேச ஆரம்பிக்கிறார். உன்னோட அடியாரெல்லாம் காப்பாற்றுறது உன்னோட பொறுப்பு. தம்மை உகப்பாறை தாம் உகப்பாறை என்னும் சொல் பொய்யாகலாமா? உன்னை பிடிச்சவாளெல்லாம் நீ காப்பாத்துற, உனக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சொல்ல நீயே பொய்ப்பிக்க போற. உலகத்துல இருக்கிற எல்லாரும் உன்னை பழிக்க போறாங்க. பாம்பனையாருக்கும் தம் பாம்பு போல் நாமும் இரண்டு உள்ளதோ அப்படின்னு கேட்கிறார். 2 நாக்கு இருக்க சொல்றவா சத்தியத்தை யாராவது நம்புவாளா? அந்த நாகத்து மேல படுத்து படுத்து உனக்கும் அந்த புத்தியே வந்துருது. சொன்ன சொல்ல உன்னால காப்பாத்த தெரியல. உலகத்தோர் எல்லாம் உன்னைதான் பழிக்க போறா. நீ செய்யறதெல்லாம் தகுமானு பார்த்துக்கோ, முறையான பார்த்துக்கோ, தர்மமான பார்த்துக்கோ அப்படின்னு கண்ணன்ட்டே போய் முறையிட்டார். அப்படியும் ஒன்றும் நடக்கவில்லை. அடுத்தது 4வது வழிமுறை தண்டம். ஏதாவது அவர்களை செய்யறதுக்கு ஒரு வழியை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தன்னோட நந்தவனத்துல இருக்கும்போது அப்படியே மேல பார்க்கறா. மேகங்கள் போயிட்டு இருக்கு. மேகங்கள்கிட்ட பேசுறா. நீங்க திருப்பதி வழியா தானே வர, அந்த வேங்கடவன் உங்களோட வந்தானா? ஏதானும் எனக்கு செய்தி சொல்லியிருக்கானா? என்னது, அப்படி எதுவும் சொல்லலையா? சரி, நீங்க போய் அந்த வேங்கடவன்கிட்ட சொல்லுங்கோ. நான் அவனை நினைச்சு நினைச்சு மெலிஞ்சு உடல் உருகி நிற்கிறேன்னு சொல்லுங்க. அவன் வந்தாதான் அந்த உயிர் நிற்கும்ங்கிறத சொல்லுங்க அப்படின்னு மேகங்கள்ட்ட சொல்றார்.
எப்படி எனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமோ அதை போல அவனுக்கும் என்ன பிடிக்கும். அவனை நினைச்சு நினைச்சே என்னோட உயிர் போனதுன்னா அது அவனுக்கு தண்டனை தானே அப்படிங்கிறதையும் அவன்கிட்ட சொல்லும்போது மேகங்கள்லையும் தூது விடுகிறாள். இப்படி எதை செய்தும் ஒன்றும் நடக்கல. அவளோட தோழிகள்லாம் அவள்கிட்ட வந்து கேட்கிறா, நீ என்னென்னமோ விரதங்கள் இருந்தாய், அவனை கண்டு இப்படி நினைத்து உள்ளம் உருகி அவனையே நினைச்சுட்டு இருக்க அந்த கண்ணனையே, ஆனா அந்த கண்ணனோ வரல, என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு கோதை சொல்றாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த சாம தான பேத தண்டெல்லாம் மானிடவர்களுக்கு ஒத்து வரும். அவன் யாரு? மாயன். இதுக்கெல்லாம் கட்டுப்படுவானா என்ன? நான் தான் தப்பா நினைச்சிருந்தேன். அதனால இன்னுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவனை மட்டுமே நினைச்சுண்டு சரணாகதி அடைய போறேன். அப்படி அவனை மட்டுமே நினைக்கணும்னா அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அதனால தோழிகளே, நீங்கள்லாம் என்னை அப்படியே கொண்டு போய் அந்த கண்ணனோட ஆய்ப்பாடியில விட்டுருந்தோம். அந்த யமுனக்கரை பக்கத்துல விட்டுருக்கோம். அங்க இருக்கிற யமுனைட்ட கண்ணன் இங்கதான் வந்து கொள்ளுதுவான்ல அப்படின்னு பேசி கேட்டுப்பேன். அந்த காளியனோட உச்சியில நடமாடினா இல்லையா, அந்த பொய்கை பக்கத்துல கொண்டு போய் என்ன விட்டுருக்கோம். அந்த பொய்கையை பார்த்துட்டே நான் இருந்துருவேன். நந்தகோபன்ட்ட கொண்டு போய் விடுங்கோ, அவன்கிட்டையும் நான் கேட்கிறேன் ஒரு வார்த்தை, உன் பையன் செய்யறது சரியானு கேட்கிறேன். ஆக மொத்தம் கோவர்த்தனத்துல கொண்டு போய் என்ன விட்டுடுங்கோ, அவன் நினைவாவே நான் இருக்கேன்னு சொல்றா கோதை. அவனை பத்தி பேசணும்னே கட்டலா, அவனோட குழலோசை கேட்கறது உங்களுக்கு எல்லாம் கேட்கறதா அப்படின்னு தோழிகளிட கேட்டு அப்படி அவனை பத்தியே நினைத்து கொண்டிருந்தாள். குழலோசை கேட்குதடி கண்ணன், குழலோசை கேட்குதடி மணிவண்ணன் எங்கே இங்கு அழைத்தோடிவாடி, குழலோசை கேட்குதடி அன்றொரு நாள் வந்து முகம் காட்டி மறைந்தான், அன்றொரு நாள் வந்து முகம் காட்டி மறைந்தான், என்ன செய்வேண்டாம் எங்கு சென்று தேடுவேன், என்ன செய்வேண்டாம் எங்கு சென்று தேடுவேன். குழலோசை கேட்குதடி பால் ருசிக்கவில்லை, தேடும் இனிக்கவில்லை, பால் ருசிக்கவில்லை, தேடும் இனிக்கவில்லை, வழிவழகானின் கண்ணனை காணவில்லை, வழிவழகானின் கண்ணனை காணவில்லை, அன்றொரு நாள் வந்து முகம் காட்டி மறைந்தான், அன்றொரு நாள் வந்து முகம் காட்டி மறைந்தான், என்ன செய்வேன் எங்கு சென்று தேடுமே, என்ன செய்வேன் எங்கு சென்று மறைந்தானோ.